பூமியையும் 6 நாட்கள்ல படைச்சேன் அப்படின்றது. இங்க நாளுன்றது 24 மணி நேரத்தை குறிக்காது. அதுல ஒரு நாள் ஒரு யுகத்தை குறிக்கும். இததான் சயின்ஸ் சொல்லுது. இந்த உலகம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா உருவாச்சு அப்படின்ட்டு. 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த உலகம் ஒன்னாதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது வெடிச்சு சிதற ஆரம்பிச்சுது. அங்க இருந்துதான் ஸ்பேஸ், டைம், எனர்ஜி எல்லாமே உருவாச்சு. இததான் நம்ம பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக் பேங் தியரியை தான் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான்ல சொல்லியிருக்கான். வானங்களும் பூமிகளும் ஒன்றாக இருந்த போது நாம் அதை பிரித்தோம் அப்படின்ட்டு. சுப்ஹான் அல்லாஹ். இதை விட யாரால இந்த அளவுக்கு தெளிவா சொல்ல முடியும் பிக் பேங் தியரிய? இந்த யூனிவர்ஸ் உருவானதுக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ் விரிவடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்றது சயின்ஸ் சொல்லுது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா கேலக்சிஸ், நெபுலாசிஸ், ஸ்டார்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கு. அதாவது புதுசு புதுசா உருவாயிட்டே இருக்கு. இதுவே குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வானத்தை நாம் வலிமையாக கட்டினோம் மற்றும் நிச்சயமாக அதை நாமளே விரிவடைய செய்கிறோம் அப்படின்னு. 20ஆம் நூற்றாண்டுல சயின்ஸ் கண்டுபிடிச்சது 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான்ல யார் சொல்லியிருக்க முடியும்? இந்த பிக் பேங்குக்கு அப்புறம், இந்த கேலக்சி உருவானதுக்கு அப்புறம் சயின்ஸ் சொல்லுது இந்த எர்த் ஹாட் மோல்டன் பால், அதாவது நெருப்பு பந்து கட்டி போல இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிரஸ்ட் உருவாகுது, அதாவது தரை உருவாகுது. அதுக்கப்புறம் மவுண்டன்ஸ் உருவாகுது ஸ்டெபிலிட்டிக்காக. அதுக்கப்புறம் வாட்டர் பூமிக்கு கொண்டு வரப்படுது. இதே குரான்ல எப்படி வருதுன்னு பாருங்க. அவன் பூமியை படைத்தான், அவனே பிறகு மலைகளை உருவாக்கினான். எதுக்காக அந்த மலையை உருவாக்குனான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோட ஸ்டெபிலிட்டிக்காக, பூமியோட சுழற்சிக்காக. பூமி சுத்தும் போது அது அலாய்மெண்ட் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த மலைகள் பாதுகாக்கிறதா குறிப்பிடப்படுது. சயின்ஸ் சொல்லுது முதல்ல உயிரினங்கள் தண்ணியில இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு. சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்ற ஒரு தியரியை சயின்ஸ் பேசுது. இதே விஷயத்த குரான் எந்த அளவுக்கு டைரக்டா சொல்லுது பாருங்க. நாம் ஒவ்வொரு உயிரையும் நீரில் இருந்து உருவாக்கினோம் அப்படின்றத. இந்த அளவுக்கு டீட்டெயில்டா 7ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொல்லியிருப்பா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலா அல்லாஹ் தாலாவை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் அப்புறம் மனிதர்கள் உருவானாங்க அப்படின்றத சயின்ஸ் சொல்லுது. ஆமா, மனிதர்கள் உருவானாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஜின்கள் உருவாக்கப்பட்டாங்க. ஜின்களை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல மனிதர்களை பத்தி பார்ப்போம். மனித உடல் இந்த பூமியை ஒத்து போனது அப்படின்ட்டு சயின்ஸ் சொல்லுது. அதாவது எலமெண்ட் ஆஃப் தி எர்த், ஹியூமன் பாடி அப்படின்றது எலமெண்ட் ஆஃப் தி எர்த். அதாவது இந்த பூமியில இருக்கிற சத்துக்கள், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை சார்ந்து நம்ம உடல் இருக்கும். கால்சியம், கார்பன், அயன் இந்த மாதிரியான சத்துக்களை சொல்றேன். இதே குரான்ல ஒரு ஆயத்துல மனிதன் மண்ணில் இருந்து படைக்கப்பட்டான், இன்னொரு ஆயத்துல அவன் மீது நம் ரூஹை ஊதினோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். சயின்ஸ் உயிரை விளக்குது, குரான் உயிரோட நோக்கத்தை விளக்குது. சயின்ஸ் சொல்லுது இந்த கேலக்சி, இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனா குரான் சொல்லுது இது எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்ட்டு. இதுல இருந்தே தெரியுதியா அல்லாஹ் தான் உண்மையான படைப்பாளன், அல்லாஹ் தான் ஹாலிக். அஸ்ஸலாமு அலைக்கும்.